Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 10th 11th 12th கான குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. 10th 11th 12th கான குவார்ட்டர்லி எக்ஸாம் 2024 வந்து உங்களுக்கு டைம் டேபிள் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டைம் டேபிளுக்கு நமக்கு அந்த டைம் டேபிள் வச்சு பார்க்கிறேன் நம்ம கிட்ட ஒரு 7 to 8 days உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 7ல இருந்து 8 நாட்கள் தான் டைம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த 8 நாள்ல வந்து நம்ம எப்படி படிச்சு நம்மளால வந்து 10th வந்து ஒரு 400+ மார்க்கு, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதை நீங்க 11th 12th இருந்தீங்க அப்படின்னா ஒரு 550+ மார்க் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷுவரா நம்மளால எடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான். ஒரு ஸ்டடி, இது வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் டைம் டேபிள் கிடையாது, ஸ்டடி டைம் டேபிள் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க, டெஃபினெட்லி உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன், அந்த சேலஞ்சுக்கு நீங்க ரெடியா, அந்த பிளானை நீங்க ஃபாலோ பண்றதுக்கு ரெடியா அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. அதாவது அடுத்த ஒரு வாரம் 19ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, 11th and 12th, 10th 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த ஒரு வாரம், கரெக்டா ஒரே ஒரு வாரம், இன்னையில இருந்து அடுத்த ஒரு வாரம் நான் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன். விளையாடுறது, கேம் விளையாடுறது, மொபைல்ல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது பண்ண மாட்டேன். என்னோட எக்ஸாமுக்கு டெய்லி 3ல இருந்து 4 மணி நேரம் நான் டெய்லி படிப்பேன் அப்படிங்கிறத நீங்க ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். அது நீங்க என்ன படிக்கிறதுங்கிறது, எந்த சப்ஜெக்ட், தட் இஸ் நாட் அ மேட்டர், பட் நான் டெய்லி 3ல இருந்து 4 மணி நேரம் நான் கம்பல்சரி படிப்பேன் அப்படின்னு நீங்க ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. ரெடி அப்படின்னா ஐ எம் ரெடி அப்படின்னு ஐ எம் 10th ஸ்டாண்டர்ட், ஐ எம் ரெடி, ஐ எம் 11th ஸ்டாண்டர்ட், நீங்க என்ன ஸ்டாண்டர்டோ அதை போட்டு ஐ எம் ரெடி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எத்தனை பேர் இந்த சேலஞ்சை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனல். இந்த சேனலுக்கு புதுசுனா அப்பதான் இந்த மாதிரி குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கு நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன், அதை பார்க்க முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு தம்ஸ் அப். எல்லாரும் வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் இந்த சேலஞ்சுக்கு யாரெல்லாம் ரெடியோ வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஐ எம் ரெடி அப்படின்னு கமெண்ட் போட்டுருங்க, ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஒரு பிளேலிஸ்டா கொடுக்குறேன். நீங்க ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் நீங்க செக் பண்ணிக்கோங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. நான் சொல்ற மாதிரி இப்ப 10th பாருங்க, 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது தமிழ் எக்ஸாம். 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 27ஆம் தேதி சோசியல் சயின்ஸ் முடியுது. உங்களுக்கு பாருங்க தமிழுக்கு ஓகே 20ஆம் தேதி. அப்ப நீங்க வந்து 20ஆம் தேதிங்கிறப்ப ஒரு 17ஆம் தேதி வரைக்கும், 17 வரைக்குமே நீங்க வந்து 17 நைட்டு வரைக்கும் நீங்க மற்ற சப்ஜெக்ட் படிக்கலாம். 18 and 19 வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து நீங்க தமிழ் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 நாள், ஸோ அதை பார்த்துக்கங்க, ஓகேங்களா? அடுத்தது இங்கிலீஷுக்கு பாருங்களேன், 2 நாள் டைம் இருக்குது. 21 and 22ன்னு 2 நாள் ஹாலிடே. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ அதனால நீங்க வந்து அப்ப இங்கிலீஷுக்கு பிரச்சனை இல்லை. மேத்தமேட்டிக்ஸ் பாருங்க, 24ங்கிற ஒரு நாள் டைம் இருக்குது. அப்போ ஒரு நாள் டைம் இருக்குது. மேக்ஸுக்கு ஒரு நாள் டைம் பத்தாது, ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? 11th 12th நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 12th 10th சொல்லிக்கிறேன், ஓகே? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி இப்ப படிக்கிறீங்களா இந்த 1 வாரம், அதுல 1 வீக் படிப்பீங்களா, அடுத்த 1 வீக், அதுல 2 நாள் 3 நாள் தேவைப்படும் மேக்ஸுக்கு. ஸோ 2 நாள் ஃபுல்லா மேக்ஸ் படிங்க. ஸோ ஃபர்ஸ்ட். அடுத்து அப்படியே பாருங்க, சயின்ஸுக்கு டைம் பத்தாது, 26, அடுத்து அட்லீஸ்ட் 2 நாளா தேவைப்படும் சயின்ஸுக்கு. ஸோ 7 நாள்ல 2 நாள் மேக்ஸ், 2 நாள் சயின்ஸ் படிங்க, ஓகே? நெக்ஸ்ட் 7 டேஸ்ல சோசியல் சயின்ஸுக்கும் அதே மாதிரி 2 நாள் எடுத்துக்கங்க. 7 நாள்ல நீங்க மேக்ஸுக்கு 2, சயின்ஸுக்கு 2, சோசியல் சயின்ஸுக்கு 2 எடுத்துக்கங்க. பேலன்ஸ் உள்ள டேல வந்து எந்த சப்ஜெக்ட், மேத்தமேட்டிக்ஸை தவிர மற்ற சயின்ஸ் சோசியல்ல உங்களுக்கு எது டஃபா இருக்குமோ ஸோ அதை ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க, +1 ஆட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் த பிளான் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட். அப்படியே 11th வந்தோம்னா தமிழ் எக்ஸாம் 19 ஸ்டார்ட் ஆகுது. அப்ப உங்களுக்கும் சேம் அதே தான். லைக் எப்படி சேம் அதே மீன்ஸ் நீங்களும் அந்த மாதிரி தான். உங்ககிட்டயுமே அப்ராக்சிமேட்டா நெக்ஸ்ட் 7 டேஸ் நம்ம கிட்ட டைம் இருக்குது. பட் நமக்கு 6 சப்ஜெக்ட். இப்ப தமிழ்னு பார்க்கல 19 ஓகே, இங்கிலீஷ் வந்து 20, அப்ப லீவு கிடையாது. அப்ப நீங்க 18ஆம் தேதி 17ஆம் தேதி தமிழ் படிப்பீங்களா? அப்படி படிக்காதீங்க. 17ஆம் தேதி இங்கிலீஷ் படிங்க. 17ஆம் தேதி இங்கிலீஷ் படிச்சுட்டு 18ஆம் தேதி ஒரு நாள் தமிழுக்கு போதும், 18ஆம் தேதி தமிழ் படிங்க, ஓகே? ஸோ இது உங்களுக்கு இங்கிலீஷுக்கானது. அண்ட் எப்பவும் போல எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கிலீஷ் தான் படிப்பீங்க, அது பிரச்சனை இல்லை. பட் அந்த 1 டே ஃபுல்லா 17ஆம் தேதி ஃபுல்லா இங்கிலீஷ் படிச்சிருங்க, 18 தமிழ் படிங்க. அடுத்து 20 ஓகே, 23 பாருங்க மேத்தமேட்டிக்ஸ் 2 பேருக்குமே. அப்ப 21 22ன்னு 2 நாள் இருக்குது. மேக்ஸுக்கு 2 நாள் ஓகே, பிரச்சனை இல்லை. 3 நாள் தேவைப்படும் அப்படின்னா இந்த 7 டேஸ்ல ஒரு நாள் மேக்ஸுக்கு வச்சுக்கோங்க, இல்ல 2 நாள் கூட வச்சுக்கோங்க, இல்ல ஒரு நாள் வச்சுக்கோங்க, லாஸ்ட்ல சொல்றேன். பிசிக்ஸ் பாருங்க 21. எஸ், இங்க பிசிக்ஸ் 21 இருக்கு பாருங்க, டைம் பத்தாது. 20, 21, 22 மட்டும்தான் மேக்ஸ், ஒரு நாள் தான். அப்ப 2 நாள், இந்த 7 டேஸ்ல 2 நாள் மேக்ஸுக்கு எடுத்துக்கோங்க. பிசிக்ஸுக்கு டைம் இல்லாதனால பிசிக்ஸுக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க. 7 டேஸ்ல 2 நாள் மேக்ஸ், 8 டேஸ் இருக்கு, 2 நாள் மேக்ஸ், ஒரு நாள் வந்து பிசிக்ஸ், 3 நாள் ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்க உங்களுக்கு கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி 25ஆம் தேதி
24 எதுவும் இல்லை. அப்ப 24 ஒரு நாள் லீவ் இருக்குது கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சிக்கு. ஓகே, இப்போதைக்கு இந்த 1 டே இனாஃப்னு வச்சுக்கிருவோம். அடுத்தது பயாலஜிக்கு 27, 26 சிஎஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாள். நீங்க கம்ப்யூட்டர் மேக்ஸா இருந்தீங்க அப்படின்னா பயாலஜி கிடையாது, ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இந்த 7 டேஸ்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த டைம் டேபிள் வச்சு சொல்றேன். 2 டேஸ் வந்து மேக்ஸ் படிங்க, 1 டே பிசிக்ஸ், 1 டே கெமிஸ்ட்ரி படிங்க, பிளஸ் 1 டே வந்து இங்கிலீஷ் வந்து ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, 1 டே வந்து இங்கிலீஷ் வந்து ரிவைஸ் பண்ணுங்க. அப்ப 4 டேஸ் 6 டேஸ் ஆயிருச்சு. பேலன்ஸ் 2 டேஸ்ல என்ன பண்றீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பயாலஜி இருந்துச்சுன்னா ஒரு நாள் படிங்க. ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்க, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜி 2 நாள் படிங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்தீங்கன்னா ஒரு நாள் படிச்சுட்டு பிசிக்ஸ்க்கு ஒரு நாள் போட்டுருங்க. ஓகே, திஸ் இஸ் தி ஸ்டடி பிளான். ப்ராப்பரா இதோட பிடிஎஃப் வந்து நான் இந்த நாள்ல இது படிக்கணும்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேலஞ்சுக்கு ரெடியா ஐம் ரெடி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் ரெடியா இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. மறுபடியும் சொல்லிட்டேன், சேலஞ்சுக்கு ரெடினா ஐ எம் ரெடி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஐ எம் ரெடி. நான் உங்களை மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீங்க ரெடியா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சிருங்க. ஓகே.